நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போனவர் பிரைம் மினிஸ்டர் சந்திக்கிறதுக்கு அவகாசம் கேட்டிருக்காங்க. அது கிடச்சதா தெரியல. தனிப்பட்ட முறையில் சந்திப்பு இல்லை. தனிப்பட்ட முறையில் பின்னாடி இன்ஃபார்மலாக சந்தித்து பேசுவார்ல, ஒன் டு கொஞ்சம் நேரம் ரேவந்த் ரெட்டியோடு பேசுவார், கொஞ்சம் நேரம் சந்திரபாபு நாயுடுவோட பேசுவார், கொஞ்சம் நேரம் ஸ்டாலினோடு பேசுவார், அவ்வளோதான். மம்தா பானர்ஜி இருந்தாலும் மம்தா பானர்ஜி தனியாக சந்திச்சிருப்பார், நிதிஷ் இருந்தாலும் நிதிஷோட பேசியிருப்பார், பினராயி விஜயன் இருந்தாலும் பினராயி விஜயனோட பேசியிருப்பார். ஒரு கேள்வி கேட்குறேன், எல்லாம் ரைட்டு, நீங்கள் அந்த விஷயத்தை அரசியல் வேறு அரசாங்கம் வேறுன்ற பார்வையோடு தான் நீங்கள் பிரதமரை பார்த்து நிதி கேட்குறீங்க. பிரதமரே ஒரு அரசு நிகழ்ச்சி கலந்து கொள்வதற்காக தமிழ்நாட்டுக்கு வந்தார். அந்த கூட்டத்தை ஏன் புறக்கணித்தீர்கள்? பாம்பன் புதிய பாலம், அதிநவீன பாலம், ஐ திங்க் ஆசியாவிலே அப்படி ஒரு தூக்கு பாலம் முதல் முறையாக அமைக்கப்பட்டதாக டெக்னாலஜி வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அதுக்கு பிரதமரே வந்திருக்கார். வந்தவர் அந்த திட்டம், அதுவே பல கோடி அளவிலான திட்டம், அதை செயல்படுத்திக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கூட்டத்தில் பங்கேற்ற பாரத பிரதமர் தமிழ்நாட்டுக்கு எத்தனை ஆயிரம் கோடி, எத்தனை லட்சம் கோடிகள் திட்டங்களுக்கு நிதி கொடுத்துருக்கோம் அப்படின்னு விரிவாக பேசுகிறாரு. அந்த கூட்டத்திலே நீங்கள் சென்று ஏன் இதையெல்லாம் பேசலை? நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசுறதுக்கு முன்னாடி இதையும் பேசியிருக்கலாம்ல.